வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவரில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கோபி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக பண்ணிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கோபி பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு மிளகாய் வத்தல். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், ட்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, நசுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், நசுக்கின பூண்டு 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஆயில்லையே. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு மஞ்சள், கல்லுப்பு போட்டு ஹாட் வாட்டரில் 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை பேனில் போட்டுட்டு இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஆயிலோடு சேர்த்து. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது திரும்பவும் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக கோபி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.